என்னுடைய லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான். இதுதான் நான் ஃபஸ்ட்டு படித்த புக்கு. இந்த புக்கை படிச்சுட்டு தான் நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். யாருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த புக்கை படிச்சே ஆகணும். ஏன்னா விமனோடைய திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மென்னோட திங்கிங்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது புரியாமனால்தான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரதே வந்து, ஏன்னா மென் எப்பயுமே லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. அது விமன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். விமன் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கேரிங்காக இருக்கணும், பார்ட்னர் வந்து நம்மக்கிட்ட கேரிங்காக இருக்கணும், நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு விமன் வந்து அவங்க பார்ட்னர்கிட்டேருந்து அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து இதுதாங்க அதிகமாக. ஸோ இதை ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்.